யாருக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கும், மென்னுக்கா உமனுக்கா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்ஸ்க்கு பிஜே ஃபிளிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்வலாவே மென்னை விட உமனுக்கு மெமரி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஒன்று, வேர்பல் மெமரி. நம்ம எப்ப எங்க என்ன சொன்னோங்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ டியூஸ்டே 7:42க்கு 3வது தோசைக்கு 4வது கரண்டி சட்னி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை சொன்னேன் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரெண்டு, எமோஷனல் மெமரி. அவங்க எப்ப எங்க எந்த இடத்துல ஹர்ட் ஆனாங்கன்னு கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2 பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறோம்னு வைங்க. பசங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அன்னைக்கு ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டோம் அவ்வளவுதான். ஆனா பொண்ணுங்களுக்கு அன்னைக்கு காலையில இருந்து நடந்த ஸ்டோரி அவங்க சொல்லிட்டே சாப்பிடும்போது நாம அவங்க ஸ்டோரி எத்தனை தடவை இக்னோர் பண்ணிட்டு அந்த போன் எடுத்து பார்த்தோம், அந்த போன் எடுத்து பார்த்து எத்தனை தடவை பல்ல காமிச்சவங்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரே ஈவெண்ட் தான். பசங்களுக்கு அன்னைக்கு சோறு நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. எபிசோடிக் மெமரி, ரிமெம்பரிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் நம்ம ரொம்ப வீக். ஆனா அவங்க முன்னாடி நடந்த சீன்லாம் அப்படியே படத்துல பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரோம்னு வைங்க. பசங்களுக்கு அப்படி ஒரு ட்ரிப்பு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு கார் எடுத்ததுல இருந்து திரும்ப வீடு வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃபுல் ஹெச்டில ரீப்ளே பண்ணி சொல்லுவாங்க. பசங்களுக்கு அந்த ஹெட்லைன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு ஹோல் டாக்குமெண்ட்ரியுமே ஞாபகம் இருக்கும். ஆனா யார் அதிகமா பொய் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? லைக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பஞ்சாயத்துல சந்திப்போம்.